39 மக்களவை தொகுதிகளில் இருந்து 31 தொகுதிகளாக குறையும். அதே சமயம் உத்தரப்பிரதேசம் 11 மக்களவை தொகுதிகளையும், பீகார் 10 தொகுதிகளையும், ராஜஸ்தான் 6 தொகுதிகளையும் கூடுதலாக பெறும். கல்வி, மொழி உரிமை, வரிப்பகிர்வு, பட்ஜெட் என தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய அரசின் அடுத்த நகர்வுதான் தொகுதி மறுவரையறை. இதன்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத இந்தி பேசும் வட இந்திய மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை அள்ளிக் கொடுக்க போகிறார்கள். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு குறைவான தொகுதிகளை கொடுத்து நம்மை அதிகாரமற்றவர்களாக, குரலற்றவர்களாக மாற்ற திட்டமிடுகிறார்கள். எந்த ஒரு நியாயம் இது? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ் மக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்க வேண்டும் என்பதே பாஜகவின் சதித்திட்டம். மக்களவை தொகுதி மறுவரையறை மூலம் நமது பிரதிநிதித்துவத்தை குறைத்து நமது குரலை பலவீனமாக்குவது ஒன்றிய